ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் என்னோட வீக்கெண்ட் ரொட்டீன் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 3 போல்ஸுமே வந்து நான் டைரெக்டாக ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணது. இதுக்கு லிங்க் எதுவும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் லிங்க்ஸ் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ லிங்க் எதுக்கெலாம் இருக்கும் நான் அது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இந்த 3 போலுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் நம்ம சேனல் வந்து கன்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக செராமிக்லலாம் இருக்குது அப்படின்னா இன்னும் கேட்கவே வேண்டாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். இந்த 3 கலருமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆல்சோ இதில் வந்து வேர்டிங்ஸ் இருக்கும். லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மற்ற செராமிக் பவுல்ஸ்லலாம் இந்த மாதிரி வேர்டிங்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு நான் இது வாங்கினேன். ஆல்சோ இது கிட்ஸை கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்ன போட்டு கொடுத்தாலும் இதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஸோ மெயினாக கிக்கிக்காகவும் தான் இது வாங்கினேன். ஸோ வீக்கெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டேலலாம் வந்து நம்ம நிறைய வேலை சேர்த்து வச்சுருப்போம். வீக்கெண்டில் பண்ணலாம், வீக்கெண்டில் பண்ணலாம். நான்லாம் வந்து துணி மடிக்கிறது, மாவு அரைக்கிறது, ப்ளஸ் அந்த வீக்கெண்டில் தான் நம்ம வெளியில் வேற சுற்றுவோம். ஸோ இது எல்லாமே வீக்கெண்டில் சேர்ந்துரும். அதனால் வீக்கெண்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மற்ற நாளை விட வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி சீக்கிரமாக எழுந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத வேலைன்னும் சொல்லலாம். இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணி காய வச்சு அலம்பி எடுத்து வச்சிட்டோம்னா அந்த வீக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீக் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த தேவையில்லாத ஆணி வேலையெல்லாம் இருக்காது. அந்தந்த வீக்கோட அந்தந்த டேவோட வேலையை வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால மெயினாக வந்து என்னெல்லாம் வந்து சப்போஸ் மசாலாஸ்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மசாலா பாக்ஸ்லாம் கூட எடுத்து நான் வாஷ் பண்ணி காய வச்சுருவேன் இந்த சாட்டர்டே சண்டேல. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் வந்து சாட்டர்டே சண்டே டன். நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி நோ குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஏன்னா வந்துட்டு இந்த வேலை பண்ணதுக்கு அப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் வச்சுருந்தேன். க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்தது. ஸோ நம்ம அடுப்பு முன்னாடி நின்று பண்ண ஆரம்பிச்சோன்னா அது பாட்டுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 மினிட்ஸ்க்கு மேலே இழுத்துட்டே போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பி சீக்கிரமாக போகணும் அப்படின்னா கூட இது சாப்பிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து இது கொடுக்கலாம். எல்லாருக்கும் பிடிக்கும் இது. இதுக்கு ஓட்ஸ் அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் மில்கில் சோக் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஓட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் சியா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சியா சீட்ஸ் வந்து நீங்கள் ஒரு 1 ஸ்பூன் வரைக்கும் மேக்ஸிமம் ஆட் பண்ணிங்கனாலே அது வந்து பெருசாக உப்பி வந்துடும். அதனால் அது கம்மியாக இருந்தாலே போதும். இதில் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கிற மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நான் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் என்னென்ன வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம்னா அந்த சியா சீட்ஸும் வந்து நல்லா சோக் ஆகிருக்கும்ல அதெல்லாம் வந்து பெருசாகிடும். ஓட்ஸும் வந்து நல்லா வெந்தா மாதிரி ஆகிடும். இது கூட நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆரஞ்சுலாம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்காதீங்க. வாட்டர்மெலான் இதெல்லாம் வேண்டாம். பட் அதுக்கு பதில் நம்ம பனானா, ஸ்ட்ராபெர்ரி அதுக்கப்புறம் மேங்கோ சீசன் இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மார்னிங் வந்து அவ்வளோ டைம் டேக்கிங் ப்ராசஸ் இது கிடையாது. ஏன்னா நம்ம குக் பண்ண ஆரம்பித்தா தான் டைம் ஆகும். இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் சோக் பண்ணி நான் வந்து வீடியோலாம் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. மற்றபடி இது பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆகிடும். ஏன்னா அந்த 10 மினிட்ஸ் வந்து நம்ம மில்கில் சோக் தான் பண்ணி வைக்க போகிறோம். நம்மளுக்கு அதில் எந்த வேலையும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனுக்காக நான் வந்து பாதாம் ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இதில் பிஸ்தா அதுக்கப்புறம் வால்நட்ஸ், டேட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் இது. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதனால் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்கெண்ட்றதுனால எனக்கும் கிக்கிக்கும் மட்டும்தான் நான் இது வந்து ரெடி பண்ணுறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து கிரிக்கெட் விளையாட போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு இது வந்து நான் ரெடி பண்ணல. எங்களுக்கு மட்டும்தான். ஸோ கிக்கிக்கும் வந்து என்னென்ன இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நான் ஆட் பண்ணுவேன். ஆல்சோ இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணக்கூடாது. ஹனிலையுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்படி இருந்தால் நல்லதில்லை, அப்படி இருந்தால் நல்லதில்லைன்னு. அதனால் மேக்ஸிமம் வந்து இப்போ இந்த பனவெல்லம், இந்த பாம் சுகர்லாம் இருக்குல்ல அதோட பொடி எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஹனியும் வந்து இந்த மலத்தேன் இருக்குல்ல அது வேணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக மேலே ட்ரிசல் பண்ணிக்கலாம்.
என்ன இருந்தாலும் சுகர் இல்லாம சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஸ்டார்ட்டிங்கில. பட் இதுலலாம் வந்து அந்த அளவுக்கு சுகர் சேர்க்காமயே சாப்பிடலாம். ஏன்னா, இதில நேச்சுரல் ஸ்வீட்னஸ் வந்து நெறையாவே இருக்கும். ஏன்னா, இதில வந்து நம்ம பனானா ஆட் பண்ணியிருக்கோம், டேட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ரி, கண்டிப்பா மேங்கோ வந்துருச்சுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம். நாங்க வந்து லாஸ்ட் சீசனுக்கு நெறையா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ, இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி உங்க கிட்ஸ்க்கும் குடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. இதோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு நல்லா திக்கா வேணும்னு அப்டின்னா, பால கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ரீசென்ட்டா ட்ரைபாட் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன் Amazonல. ஏன்னா, நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறது வந்து ரொம்ப நாளா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதில வந்து நான் என்னோட மொபைலும் வைக்கிறேன், அதே மாதிரி நம்மளோட கேமராவும் வைக்கிறேன். அதனால 2மே ரஃப் யூஸ் பண்ணுறதுனால, கொஞ்சம் அந்த ஸ்க்ரூஸ்லாம் வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அதே மாதிரி நெறையா வாட்டி அத ரஃப் யூஸ் பண்ணுறதுனால கீழலாம் விழுந்துருச்சு. அதனால இது கொஞ்சம் ஸ்டர்டியா இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால இது நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட லுக் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதே மாதிரி இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். முன்னாடி யூஸ் பண்ணது வந்து ஒரு ஸ்டீல் மெட்டீரியல். பட் இது வந்து இதோட மெட்டீரியல் நல்லாவே இருக்கு. சப்போஸ் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் எனி ட்ரைபாட் இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இது வந்து நல்லா ஸ்டர்டியா இருக்கு. நல்லா ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கும். அண்ட் அதே மாதிரி நான் இப்போ கொஞ்ச நாளாவே அத யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வீடியோ தான் லேட்டா போஸ்ட் பண்றேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இதோட மெட்டீரியல். இதில வந்து நம்ப டிஎஸ்எல்ஆரும் வைக்கலாம். அதே மாதிரி நம்மளோட மொபைலும் வைக்கலாம். எந்த ஆங்கிள்ல வேணாலும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். இது வந்து லைட்டோட வராது. இதில ஹைட் வந்து நம்ம நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து வீடியோ கிரியேட்டரா இருக்கீங்க அப்டின்னா. பொதுவா வீக்கெண்ட்ஸில வந்து லஞ்சுக்கு வெளில போவோம். இல்லைனா டின்னருக்கு வெளில போவோம். அன்னைக்கு வந்து நாங்க டின்னர் போலான்னு நெனச்சோம். ஏன்னா, டே டைம்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நெறைய வேலை இருந்தது வீட்ல. அதனால லஞ்சுக்கு வெளில போயிட்டு வந்து திரும்ப நான் அந்த வொர்க்க ஸ்டார்ட் பண்ணணும்னா, அது நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். அதனால சீக்கிரமா பண்ற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் ரைஸ் வந்து நான் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து நம்ம ஆஸ் யூசுவல் துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் அரிசி. இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு, விசில் போட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விடணும். தண்ணி வந்து எப்பவும் போடுறத விட இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமா ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் குழஞ்சு வரா மாதிரி வேணும் சாம்பார் ரைஸ்க்கு. அதனால அது ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இங்க வந்து நான் பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு பண்ண போறேன். அதனால அதுக்கு வந்து பெங்களூர் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் அது கூட மூங் தால், பாசிப்பருப்பு இருக்குல்ல அது, இது எல்லாத்தையும் போட்டு இது தனியா ஒரு 2, 3 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிப்பேன். இது கூட டபுள் பீன்ஸ் நெனைக்கிறேன் அது. ஸோ டபுள் பீன்ஸ், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4, 5 இருந்ததுன்னா போதும். உப்பு போட்டு நல்லா குக்கர்ல விசில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அரைச்சு விடுற வேலை இருக்கு. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த பாசிப்பருப்பு போட்டு கூட்டு, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம்னா, பாடிக்கு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் அப்டின்னுவாங்க. இந்த பாசிப்பருப்புலாம் வந்து பாடிய கூல் டவுன் பண்ணும். பட் வீக்லி 2, 3 வாட்டி பண்ண முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது பண்ணணும் அப்டின்னு நாங்க வந்து ட்ரை பண்றோம். ஸோ இதுக்கு அரைச்சு விடுறதுக்கு மிளகு, அதுக்கப்புறமா ஜீரகம், உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமா தேங்காய். இது வந்து நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டா அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் ரைஸ்க்கு என்னென்ன காயெல்லாம் வேணுமோ நம்ப விருப்பம் தான். என்ன காய் இருக்கோ ஃப்ரிட்ஜில 1, 2 காய் மட்டும் தான் இருக்குன்னா கூட நம்ம அத போட்டுக்கலாம். இல்லன்னா சில சமயம் அந்த கேரட்டோ, பீன்ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். 1 கேரட் இருக்கும், ஒரு 4, 5 பீன்ஸ் தான் இருக்கும். இப்படிலாம் இருந்ததுன்னா, அன்னைக்கு கண்டிப்பா இன்ஸ்டன்ட் சாம்பார் ரைஸ் பண்ணிடுங்க. ஏன்னா காய் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அதே மாதிரி நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். ஸோ, இப்ப வந்து நான் இதுக்கு 2 கேரட் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமா பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது நம்மளுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ கட் பண்ணிக்கலாம். அதோட கேரட்டோட தோலெல்லாம் எடுத்துட்டு, இது கூட நான் வந்து அவரைக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, நான் யூஸ் பண்றது இந்த 3 காய் தான். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ண போறேன். அதனால இதுல வந்து நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணல. வெறுமனே இந்த 3 காய் மட்டும் தான் போடுறேன். தக்காளி, வெங்காயம் நம்ம எல்லாத்துக்கும் இந்த சாம்பார் ரைஸ் எல்லாத்துக்குமே யூசுவலா இப்ப ஆட் பண்றது தான். அதனால அது யூஸ் பண்ண போறேன். இப்போ இந்த காயெல்லாம் கட் பண்ற டைம்ல நம்மளுக்கு அந்த அரிசி பருப்பும் வெந்திருக்கும். அதே மாதிரி அந்த கூட்டுக்கு ரெடி பண்ணியிருந்தோம்ல, இதுவும் வந்து வெந்திருக்கும். இந்த கூட்டுக்கு வந்து 2லேருந்து 3 விசில் விட்டிங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம இந்த அரைச்சு விட்டுருக்கிறதையும் இது கூட சேர்த்து கொதிக்க வச்சு தடுக்கா போட போறேன். இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் ரைஸ்க்கு வந்து நீங்க நல்லெண்ணெயும், நெய்யும் கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவர். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் குடுத்தா கூட மத்தியானம் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும். ஸோ, இதில வந்து நான் கொஞ்சமா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமா வந்து வெந்தயம், கறிவேப்பிலை, அந்த ரெட் சில்லி இது மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கிக்கிறேன்.
அது கூட வந்து நம்ம இந்த தக்காளி, அதுக்கப்புறமா குடமிளகா நான் ஆட் பண்ணுறேன். சாம்பாரில் வந்து குடமிளகா போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார்லேயும் வந்து ரொம்பவே அந்த குடமிளகாக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல, அது வந்து நல்லாவே தெரியும் சாப்பிடும்போது. ஸோ இது கூட என்னெல்லாம் காய் நம்ம வச்சுருக்கோமோ, இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வேணும்னா நீங்க பட்டாணி கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கொஞ்சமா உப்பு போட்டு நம்ம வதக்கி, ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்கலாம். அதுக்கப்புறமா இதில கொஞ்சமா வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, திரும்ப ஒரு 1 மினிட் வரைக்கும் நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறமா சாம்பார் பொடி, வீட்ல அரைச்ச பொடியா இருந்தாலும் ஓகே, ஆர் ஸ்டோர் பாட்னாலும் ஓகே. எல்லாமே வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. யூசுவலா சாம்பார் பண்ணும்போது 2 ஸ்பூன் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வேணும் எக்ஸ்ட்ரா. ஸோ அப்பதான் வந்து அந்த ரைஸோட வேற நம்ம மிக்ஸ் பண்றோம்ல, அப்ப சப்புன்னு இல்லாம அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சாம்பாரோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இதில வந்து நம்ம புளி தண்ணி அதையும் வந்து சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு, நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணியும் அதில சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வைக்கிறேன். அந்த புளியோட பச்சை ஸ்மெல், அதுக்கப்புறம் காய்கறிலாம் வெந்ததுக்கு அப்புறமா நான் வந்து அந்த ரைஸை ஆட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் அது அங்கே கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி, இதையும் வந்து நல்லா ஒரே ஒரு கொதி சிம் ஃப்ளேமில் விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து தடுக்கா போட்டுக்கலாம் அதுக்கு. நான் வந்து அதுக்கு தடுக்கா தேங்காய் எண்ணெயில போடுவேன் அந்த கூட்டுக்கு. இது வந்து பேபி பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி வச்சிருந்தேன். அது நம்ம எப்போவுமே எப்படி பண்ணுவோமோ, பொடிக்காய் இல்லைனா வந்துட்டு நம்ம நார்மல் மசாலாஸ் என்னென்ன யூஸ் பண்ணி பண்ணுவோமோ, அதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஆஸ் யூசுவல் இத வந்து ரெடி பண்ணிக்கலாம். சாம்பார் ரைஸ்க்கு வந்து கண்டிப்பா பொட்டேட்டோ ஃப்ரை இருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லன்னா வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு பண்ணா சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து இங்க ரெடி ஆகட்டும். இது கூட வந்து நான் கொஞ்சமா ஒயிட் பெப்பர் ஆட் பண்றேன். இப்போலாம் வந்து ஒயிட் பெப்பர் நான் இந்த மாதிரி ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஆட் பண்றேன். ஏன்னா, அத ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கண்டிப்பா டிஃப்ரெண்ட்டா தெரியுது. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் ட்ரை பண்ணல அப்டின்னா. இப்போ வந்து அந்த புளி தண்ணியோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. அதே மாதிரி காய் எல்லாமே வந்து வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து ரைஸ் பாயில் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த வேக வச்ச ரைஸ வந்து இது கூட நல்லா 2, 3 வாட்டி மத்தோ இல்லன்னா வேற ஏதாவது கரண்டியோ வச்சு நல்லா மசிச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த சாம்பாரோட ஆட் பண்ணலாம். இப்போ இந்த சாம்பாரோட ரைஸை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, வித்தின் ஒரு 1, 1 1/2 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி குழஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடும். இப்போ அந்த பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டுக்கு நான் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்து, அப்புறம் அந்த ரெட் சில்லி கூடவே வந்து கொஞ்சமா பெருங்காயம் போட்டு தட்கா போட்டேன். இங்கே வந்து பேபி பொட்டேட்டோவும் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ காய் எல்லாமே ரெடி. சாம்பார் மட்டும் தாளிக்க வேண்டியது தான். இதில் நெய் போட்டு கொஞ்சமா கேஷ்யூ நட்ஸ், பெருங்காயம் மட்டும் போட்டு நல்லா மேலே வந்து சாம்பார் ரைஸ் மேலே போட்டுட்டு கொஞ்சம் உடனே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை எல்லாம் போடாமல் நம்ம வந்து வெறும் கொத்தமல்லி மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து பச்சையாக ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட லஞ்சும் ரெடி. உங்களுக்கு வந்து இந்த வீக்கெண்ட் டைம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.